நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க வார கடைசிகளை வண்ணமயமாக்க அடுத்த வாரத்துல இருந்து வெள்ளி சனி ஞாயிறுகள்ல உங்க வீக்கெண்ட ஜாலி ஆகிறதுக்காகவே இரவு 8 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 நீங்க பார்த்து ரசிக்கலாம். ஓகே, இப்ப ஒரு ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் முப்பொழுதும் உன் கற்பனைகள் இந்த டீமுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம சூப்பர் சிங்கர் ஃபேமிலியில இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டார் வர போறாரு. இவரை பத்தி சொல்லணும்னா பெஸ்டா இவருக்கு ஒரு பேர் நம்ம வச்சிருக்கோம். சோ பேரை வச்சு கூப்பிடலாமா? என்ன பேரு? லெட்ஸ் வெல்கம் தி ஆரோமலே கிங் ஸ்ரீனிவாஸ். எப்படி இருக்கு? திருப்பி ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க. How are you feeling? ரொம்ப சந்தோஷமா இருக்கு actually. So it's like திருப்பி வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு. Alright. ஓகே, and இன்னைக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாடலை நீங்க முப்பொழுதும் உன் கற்பனைகள் படத்துல இருந்து பாடுறதுக்காக வந்திருக்கீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா ஜிவி பிரகாஷ் இங்க இருக்காரு. அவர் உங்களை நோட் பண்ணிட்டு இருப்பாருங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? அந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இது. சுஃபி ராக் ஸ்டைல்ல ஒரு பாட்டு. சுஃபி ராக் ஸ்டைல். So முப்பொழுதும் உன் கற்பனைகள் இந்த டீம், this is for you. Over to you, Srini. Rock it. Thank you. யார் அவள் யாரோ அவள் யாரோ கனாதானோ யாரோ நிலாதானோ விடையில்லா வினாதானோ வானில் புலம் தாண்டி நிலம் தீடும் மழைதானோ நானும் அவள் இல்லை எனில் இங்கே பிழைதானோ உன் மார்பீதும் தோள் மீதும் நான் தூங்கினேன் உயிர் இங்கே போகட்டும் என்றெண்ணினேன் கரைகளில் இல்லானதே ஒரே ஒரு இரவில் ஓர் ஆகாய தூரம் நான் போகின்ற போதும் என் பக்கத்தில் நிற்பாள் அவள் நான் வீழ்கின்ற நேரம் பொன் கை ரெண்டும் நீளும் தன் கட்கத்தில் வைப்பாள் அவள் நான் காலை பனி நீ புல்லின் நுனி நான் வீழாமல் நீ தாங்கினாய் நான் கேளா ஒலி நீதானே மொழி என் ஓசைக்கு பொருளாகிறாய் யார் அவள் யாரோ அவள் யாரோ கனாதானோ யாரோ நிலாதானோ
சூப்பர் ஸ்ரீனி. ஆரோ மலைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் அவள் யாரோ அப்படின்ற பாட்டுக்கு வந்து நீங்கள் பேசப்படுவீங்க. ஜிவி சார் சொல்லுங்க. Very nice because நிறைய improvisation அவருடைய own he did really well and for a short time he's learned the song really well. So சீக்கிரமா ஸ்ரீனி வந்து என்னோட இசையில பாடலாம்னு நினைக்கிறேன். ஸ்ரீனி வந்து நிறைய பேர் வாய்ப்புகளை தேடி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வாய்ப்பு இந்த மேடையில் இப்போ இந்த பாட்டு பாடும் போதே வந்திருக்கு அப்படின்றது வந்து ஒரு 120% நான் நம்புறேன். உங்க வாயால இவ்ளோ பிக் காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸ்ரீனி, how are you feeling? Rocking, man. Too excited. Thanks a lot for the opportunity. இந்த பாடல் வந்து நீங்க கம்போஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு அனுபவம், anything you'd like to share with us? எங்க டைரக்டர் சொல்வார். Okay. ஆக்சுவலாக படம் பார்த்துருப்பீங்க. லவ் வந்து இது சோக பாட்டு கிடையாது. லவ்வோட பெயின் சொல்லணும், அந்த பொண்ணை பற்றி சொல்லணும். ஸோ லவ்வோட பெயினை வந்து சொல்கிறதுக்கு பெஸ்ட் மியூசிக் வந்து சூஃபி அப்படின்னு சொல்லி ஜிவி சார் சொன்னார். பட் நான் கேட்டுட்டு நெக்ஸ்ட் சாய்ஸ் எல்லாம் போகலை, ஃபர்ஸ்ட் டியூன் இந்த சாங்கு அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கம்போசிங் எடுத்துகிட்ட டைமோட பாட வைக்கிறதுக்கு ஒரு சிங்கரை தேடுறதுக்காக ஆல்மோஸ்ட் ஒரு 2 months சர்ச் பண்ணோம். But it worked and it's created magic. ஒரு ஹிட்டான பாடல் தான் கொடுத்திருக்கீங்க. நிச்சயமா. Thank you once again for that and thank you so much once again. And நீங்க வந்து நிறைய பாடல்கள் பாடணும் and மிகப்பெரிய பாடகர் ஆகணும் அப்படின்னு we all hope and pray for you. And once again it was a pleasure having you here, Srini. Thank you so much. திவ்ய பிரகாஷ் சொல்லி ஆகணும், இந்த மேடையில் உருவாகின நிறைய சிங்கர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க. ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய சிங்கர்ஸ் உங்களோட இசையில் பாடியிருக்காங்க and we're very grateful to you for that. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் ரூமில் அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு டைம் வந்தாச்சு. ஸோ without further ado, let's welcome மதுமிதா. வணக்கம் மேடம். வணக்கம் அண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. இன்னைக்கு உங்களோட யார் வந்து பாட போறாங்க? எந்த சூப்பர் சிங்கர் ஸ்டார்? அவங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வாய்ஸ், அப்புறம் ரொம்ப லீனா இருப்பாங்க. பிரியங்கா அக்கா. Let's welcome பிரியங்கா. ஹாய் பிரியங்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இங்க இருக்கிற நிறைய குட்டீஸ்ல நிறைய கிட்ஸ்ல உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் யாரு அப்படின்னு சொல்லுங்க. சுகன்யா. சுகன்யா, வெரி நைஸ். ஓகே, அண்ட் அவங்க எல்லாருமே உங்களுக்காக ஒரு வெல்கம் கிஃப்ட் வச்சிருக்காங்க. Shall we give it to her? தேகம் கூசரே ஓ மோகம்
மதுமிதா, பிரியங்கா, உங்கள் 2 பேரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்வர்ணலதா பற்றி சொல்லணும். இது அவங்க பாடின சாங்கு. எனக்கு அவங்க பாடின சாங்ஸில் ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. பிரியங்கா ஆஸ் யூஷுவல் நல்லா பாடினீங்க. நான் 2-3 இடம் நோட் பண்ணி வச்சுருக்கேன் கேட்கணுன்னு. மௌனம் வந்ததோ மேலே பாடுறீங்கல்ல, அங்கேயெல்லாம் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தது. பேர் எழுது, காவல் மீற, இந்த மாதிரி 2-3 இடத்துல தான் கொஞ்சம் உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸு கொஞ்சம் தெரிஞ்சது. அதர்வைஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா பாடியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட் 2 பேரும். இந்த ஜுகல்பந்தி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மதுமிதா, உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமா. தேங்க்யூ மேம். லவ்லி த்ரோ இருக்குது, வெரி டிஸ்டிங்டிவ் வாய்ஸஸ், அண்ட் அதை கேட்கறதுக்கு ரொம்ப 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 இனிமையாக இருந்தது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் யுவர் பர்ஃபார்மன்ஸஸ் டுடே. பிரியங்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரியங்காவுக்கு அடிக்கடிக்கு நாங்கள் சொல்லுவோம், கொஞ்சம் நல்லா சாப்பிடு, சத்தமே வரமாட்டேங்குது. தேங்க்யூவே ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லும். அது என்ன மருந்து சாப்பிட்டாங்களோ தெரியல. தேங்க்யூ மட்டும் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். சிங்கிங் ஸ்டைல் மாறினே வந்தது. இப்போது பிரியங்கா பக்கத்தில் மதுமிதா நீ பாடும்போது உன்னை விட பிரைட்டாக இருக்குது பிரியங்கா வாய்ஸ். குட், தேங்க்யூ சார். ஃபென்டாஸ்டிக். பிரியங்கா இந்த மாதிரி பார்க்குச்சு. அதுதான் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். காட் பிளஸ். தேங்க்யூ சார். ஹாய் பிரியங்கா அண்ட் மதுமிதா, ஜட்ஜஸோட காமெண்ட்ஸ் கேட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரம் த ஸ்டார்ட் சாங் முடிக்கிற வரைக்கும் என்னோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இங்கே தான் இருந்தது. ஸோ நவரவே முடியல எங்கேயுமே. ஸோ அவ்வளோ அழகாக பாடினாங்க. அண்ட் வெரி வெரி மெஸ்மரைசிங் வாய்ஸ் 2 பேருக்குமே. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சூப்பரான காமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. Are you happy? Yeah, happy. All right, okay. Thank you so much, Madhumita. Please take your seat. And Priyanka, it was such a pleasure listening to you again. Thank you so much. ஓகே, அதர்வா, இந்த படத்தில் ஒரு ஃபைட் ஒன்று வித்தியாசமாக நான் பார்த்தேன். அந்த ஃபைட் ஏதாவது புது ஃபைட்டா இல்லை புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபைட்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக எதனா பண்ணணும்னு தான் ட்ரை பண்ணோம். ஏன்னா இந்த கேரக்டர் வந்துட்டு இமோஷனலோட எக்ஸ்ட்ரீமில் ப்ளே பண்ணுற மாதிரி. ஸோ ஃபைட் சீக்வன்சஸில் கூட வந்துட்டு எப்படின்னா நிறைய விஷயம் இது கற்றுக்க வேண்டியதாக இருந்தது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேண்ட் ஸ்டாண்ட்ஸ்லேருந்து ஹெட் ஸ்டாண்ட்ஸ்லேருந்து ஃப்ரீ ஸ்டைல் கொண்டு வந்தோம். ஃப்ரீ ஸ்டைல் அண்ட் சம்திங் கால் ஃப்ரீ ரன்னிங் பாக்கின்றது அது வந்துட்டு இங்கே தமிழ் சினிமாவில் புதுசு. ஸோ இட் டுக் அஸ் நியர்லி ஒரு 16-17 டேஸ் ஆச்சு அந்த ஃபைட் சீக்வன்ஸை ஷூட் பண்ணுறதுக்கு. அண்ட் நியர்லி ஒரு 6 months ட்ரைனிங் இருந்தது அந்த ஃபைட் சீக்வன்ஸை பண்ணுறதுக்கு. Thank you very much, sir.